சொன்ன நேரத்துக்கு நாங்கள் வருவோம்ப்பா, தளபதினா சும்மாவான்னு அரசியல் களத்தில் இருந்த விஜய் ஃபேன்ஸு கொஞ்சம் அப்படியே சினிமாக்குள்ளே வந்து விண்டேஜ் விஜய் ஃபேன்ஸை பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி மோடில் இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியுது. ஜனநாயகன் படத்தோட ஒரு நியூ லுக், ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஜான்வரி 9th அவங்க ஏற்கனவே ரிலீஸ் டேட் சொல்லியிருந்தாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா டேட்டை மாற்ற போகிறாங்க, படம் இப்போ ரிலீஸ் ஆகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் இல்லை சொன்ன டேட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி ஜான்வரி 9th ஜனநாயகன் கன்ஃபார்மு. இது வந்து தளபதி விஜய்க்கு ஒரு பயங்கரமான ஃபேர்வெல்லாக இருக்க போகுதுன்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்டரை வச்சு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் விஜயோட லுக்கை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னா, வழக்கமாக விஜய் படங்களில் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருது அப்படின்னா சோஷியல் மீடியா எப்படி தீயா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். விஜயை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவரோட போஸ்டர் வருது அப்படின்னா அன்னைக்கு ட்ரெண்ட் அவர் தான், எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் ட்ரால் பண்ணியாவது அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் விஜயோட பாப்புலாரிட்டி. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்த உடனே நானும் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் டவுட்டு, ஃபேன் மேட் போஸ்டர் யாரோ பண்ணிட்டாங்க போல இருக்குது. பசங்கள்லாம் கொஞ்ச நாளாக அந்த ஒரு அப்டேட் எதுவும் இல்லாமல் இருந்தது. கரூர் இன்சிடென்ட் வேறு, நேற்று தான் விஜய் வெளியில் வந்து பேசியிருக்காரு. அதனால் பசங்களே ஒரு ஃபேன் மேடு போஸ்டர் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு தம்பிகிட்ட கேட்டால், இல்லை இது அஃபிஷியல் தான் அப்படின்னாரு. ஆமாம், போய் பார்த்தா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. என்னப்பா இது ஃபேன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாலே சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, யாருப்பா இதை பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அந்த ஃபேன் மேட் போஸ்டர் மாதிரி தான் அது இருக்குது. விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜயோட எந்த அப்டேட் வந்தாலும் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு தலை கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதில் அவர் கொடுத்த ஒரு கிளாரிஃபிகேஷன், அதையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு எதிராக நான் பேசின மாதிரி போயிடுச்சின்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கு எப்போதுமே நான் நல்லதை நினைத்து வாழ்த்தி இருக்கிறேன்னு சொல்லி சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்த இன்டர்வியூவில் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஒரே நாளில் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் கொண்டாடுறதுக்கு 2 ரீசன் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஒன்று ஜனநாயகன் படத்தோட போஸ்டர் ரிலீஸ் டேட்டு, இன்னொன்று தல அஜித் அவரோட இன்டர்வியூவில் நான் விஜயை பற்றிலாம் எதுவும் தப்பாக சொல்லலைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அது 2த்தையுமே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த போலீஸ் கெட்டப்பில் கையில் ஒரு கத்தியோட வந்திருந்தாரு. அது பார்க்கும்போது தரமான சம்பவம் இருக்குப்பா, விஜய் ஃபேன்ஸுக்கான ட்ரீட் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான அத்தனை அம்சங்களும் அது இருந்துச்சு. பட் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலேருந்தே வந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறாங்களோ, இது ஒரு பிளானா? காரணம் என்ன அப்படின்னா, இது விஜயோட ஃபேர்வெல் படம்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒன் லாஸ்ட் டைம் ஆன் த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் படம் குறித்த அந்த எதிர்பார்ப்புகள், அறிவிப்புகள் எல்லாமே இருந்துச்சு. அதனால கடைசி படம்னு சொல்லும்போது அது பெரிய எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் எங்கேயாவது அப்படி இப்படி இருந்தால் கூட அது பெரிய டிசாஸ்டராக மாறிடும். இந்த படம்ன்றது விஜயோட சினிமா கெரியரில் முக்கியமான படம் மட்டும் கிடையாது. அரசியலுக்கு போகிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறாரு. இன்றைக்கி ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார். அப்போது இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை வச்சு அரசியல் ரீதியாகவும் வந்து அவர் என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி அவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் சொல்கிறது என்ன, கெரியரோட உச்சத்தில் வந்திருக்காரு, 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, இவர் ஒன்றும் மற்ற நடிகர்கள் மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு வரல, மார்க்கெட் போன அப்புறம் வரலன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஜனநாயகன் படம் ஒருவேளை எதிர்பார்த்த மாதிரி போல அப்படின்னா, சினிமாவில் அவர் கெரியர் முடிஞ்சிச்சுப்பா, படம் ஊற்றிச்சு, அதனால தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு நரேட்டிவ் அப்படியே மாற்றிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. ஏன்னா ரசிகர்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க கொண்டாடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். விஜயோட டீமும் அதை ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு படத்துக்குமே அப்டேட்ஸாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படத்தில் மோஸ்ட்லி விஜய் ஃபேன்ஸே இந்த கமெண்ட்ஸை சொல்கிறாங்க, என்ன தலைவா இது போஸ்டர்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஃபேன் பாய் போஸ்டர் கூட நல்லா இருக்குமே, எவன் தான் டிசைனர் அது, அவனை தேடுன்னு சொல்லிட்டு தேடுற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு வகையில் அந்த சட்டிலாக வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி வந்த சில ஸ்டார்களுடைய படங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலைன்னா அது எப்படி டிசாஸ்டராக மாறுதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கிரியேட்டர்ஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இந்த போஸ்டர் வந்திருக்கு. படம் வந்து இன்னொரு 1.5-2 மாதத்தில் வரப்போகுது அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அவங்க கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக ஜனநாயகனோட அப்டேட் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே வரும்னு சொன்னாங்க. ஆனால் கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் போயிட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள்லாம் அனௌன்ஸ் பண்ணால் அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல விஜய் வந்து அந்த கரூர் விக்டிம்ஸை மீட் பண்ணி இரங்கல் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து நேற்று முதல் முறையாக பப்ளிக் ஸ்பீச்சும் கொடுத்துட்டாரு. இப்போ அன்னைக்கு இந்த அப்டேட் வந்திருக்குன்றதுனால அவங்க ரொம்ப கிளியராக இதை வந்து இந்த நேரத்தில் தான் வெளியிடணும், இதெல்லாம் இருக்குன்றதை பார்த்து தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கும் விமர்சனங்கள் வராமலாம் இல்லை.
என்னப்பா இது கரூர் இன்சிடென்ட் நடந்தது, உங்கள் தலைவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னாங்க, வருத்தத்தில் இருக்காருலாம் சொன்னாங்க, இன்னைக்கு ஜனநாயகன் வந்துருச்சு, நீங்களாம் ஜனநாயகன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டரை மிகப்பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய லுக்கு இப்போ நம்ம யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி படங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லுக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். சடனாக ஒரு போஸ்டர் வரும்போது ஒரு மேஜிக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடிக்கடி அவரை பார்க்குறோம். நேற்று தான் அவர் பேசியிருந்தார். அவரோட லுக்கெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது வழக்கமாக இருக்கிற அந்த மேஜிக் இதில் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிறது நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதே தெரியுது. ஒருவேளை நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஹானஸ்ட்டாக சொல்லணும். சும்மா வந்து திட்டக்கூடாது, என்ன ஹானஸ்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத்தோடைய ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம் வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் படமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஹெச் வினோத்தே ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், இல்லை இது வந்து குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைட்டிலு ஜனநாயகன்னு வச்சுருக்காங்க. படத்தில் வேற அவருடைய பேர் வந்து இந்த டிவிகே அப்படின்னு வர மாதிரி வெற்றி கொண்டான்னு ஏதோ வச்சுருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. அதனால் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்குமா, அவர் எங்கேயாவது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குறியீடு வச்சுருந்தா கூட அதை ஃபேன்ஸ் எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி டைமில் விஜய் அஜித் படங்கள், ரஜினி படம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இயரில் விஜய் படம் இதுவரைக்கும் வரவே இல்லை. நெக்ஸ்ட் இயரில் அவருடைய படம் வரப்போகுது. அதுக்காக கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த அப்டேட்ஸ் பற்றி ஒவ்வொருத்தர் பேசும்போதே புரிஞ்சிக்க முடியுது. ரைட்டு, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜனநாயகன் படத்தை பற்றி இல்லை ஜனநாயகன் போஸ்டரை பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.